திருமலை பெருமாள அந்த ஆனந்த நிலைய விமானத்தோட நிழல்ல கருவறைக்குள்ள நேருக்கு நேரா ஒரு சில நொடிகளில்ல முழுசா 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தரிசனம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அலச போறது அந்த அரிய வாய்ப்ப பக்தர்களுக்கு வழங்குற அஷ்டதல பாதபத்மாராதனா சேவைய பத்தி தான். ஆமா, அந்த பேரை கேட்கும்போதே ஒரு தெய்வீகமான அதிர்வு இருக்கு இல்லையா? நிச்சயமா. அஷ்டதலம்னா 8 இதழ்கள், பாதம்னா பெருமாளின் திருவடிகள், பத்மம்னா தாமரை, ஆராதனானா அர்ச்சனை. ஓஹோ. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா 108 தங்க தாமரை மலர்களை கொண்டு பெருமாளின் திருவடிகளுக்கு அர்ச்சனை செய்யற சேவை இது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில இது நடக்கும். ஒரு நிமிஷம், இந்த சேவையோட ஆரம்பமே ஒரு சினிமா கதை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமாமா. 1984ல திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட பொன் விழா அப்போதான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு இல்லையா? நிச்சயமா. இதன் பின்னணியில இருக்கிற கதை தான் இந்த சேவைக்கே ஆன்மா. சொல்லுங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பக்தர் பெருமாள் மேல இருந்த அளவற்ற பக்தியால 108 தங்கத்தாமர மலர்களை செஞ்சு காணிக்கையா கொடுத்திருக்கார். அடடா, ஒரு இஸ்லாமிய பக்தரா? ஆமா. அந்த மலர்களை என்ன பண்றதுன்னு யோசிச்ச தேவஸ்தானம் அந்த பக்தரோட அன்பை கௌரவிக்கிற வகையில அதை வச்சே ஒரு நிரந்தரமான சேவையை உருவாக்கிட்டாங்க. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. அப்போ மதங்களை கடந்து ஒரு பக்தியோட வெளிப்பாடுதான் இந்த சேவை. 100க்கு 100 உண்மை. ஒரு தனிப்பட்ட பக்தரோட காணிக்கை இன்னைக்கு ஒரு பெரிய சேவையா மாறி இருக்கு. அப்போ நம்மட மாதிரி சாதாரண பக்தர்கள் இதுல கலந்துக்கிறது சுலபமா? கொஞ்சம் முயற்சி தேவைப்படும். 2 வழிதான் இருக்கு. என்னன்னா அது? ஒன்னு, ஆன்லைன்ல மாசம் நடக்கிற எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல உங்க பெயர் தேர்ந்தெடுக்கப்படணும். ஓகே. இன்னொன்னு, டிடிடி போர்டு உறுப்பினர்கள் ஆந்திரா அல்லது மத்திய அமைச்சர்களோட பரிந்துரை கடிதங்கள் மூலமா போறது. ஓ, ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ். ஆமா. ஆனா இங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். மத்த மாநில எம்எல்ஏ எம்பி கடிதங்கள் இப்போ ஏத்துக்கிறது இல்ல. சரி, டிக்கெட் கிடைச்சிடுச்சின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன? ரிப்போர்ட் பண்ற நேரம், உடை கட்டுப்பாடு இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ரொம்பவே கண்டிப்பா இருக்கும். பொதுவா காலையில 9 மணிக்கு சேவை ஆரம்பிக்கனாலும். ஆனா சீக்கிரம் போணுமா? ஆமா, 8:30 மணிக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல ரிப்போர்ட் பண்ணிடணும். ஆனா நேரம் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க டிக்கெட்ல இருக்கிற நேரத்தை ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துக்கோங்க. சரி, உடை விஷயத்துல ஆண்களுக்கு வேட்டி மட்டும்தான். மேல சட்டை பனியன் போடக்கூடாது. ஆனா அங்கவஸ்திரம் போட்டுக்கலாம். பெண்களுக்கு புடவை அல்லது துப்பட்டாவோட சுடிதார் கட்டாயம். இப்பதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். உள்ள போனதும் அந்த கருவறைக்குள்ள பெருமாளுக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த 30 நிமிஷம், அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அது ஒரு வர்ணிக்க முடியாத அனுபவம். கருவறைக்கு முன்னாடி இருக்கிற சாயா மண்டபம், ராமர் மேடை மாதிரி 3 அறைகள்ல உங்களை உட்கார வைப்பாங்க. லக்கி டிப்புல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிசையை பொறுத்து முதல் 2வது வரிசைகள்ல கூட இடம் கிடைக்கலாம். ஓ. சுத்தி ஒரு அமைதியான சூழல் இருக்கும். அப்போ ஒரு அர்ச்சகர் பெருமாளோட 108 திருநாமங்களை, அதாவது அஷ்டோத்திர சதநாமாவளிய ஒவ்வொன்னா பொறுமையா சொல்ல ஆரம்பிப்பார். ஓ, அந்த 108 நாமங்களும் பெருமாளோட ஒவ்வொரு குணத்தையும் அவதாரத்தையும் போற்றக்கூடியது இல்லையா? அருமையா சொல்லீங்க. அவர் ஒவ்வொரு நாமும் சொல்ல சொல்ல மூலவர் சிலைக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற இன்னொரு அர்ச்சகர் அந்த தங்க தாமரை மலர்களை ஒவ்வொன்னா எடுத்து பெருமாளோட திருப்பாதங்கள்ல சமர்ப்பிப்பார். அப்பா, நினைச்சு பார்க்கவே சிலிர்க்குது. அந்த நிசப்தத்துல நாம மந்திர ஒளியையும் அந்த தங்க மலர்கள் பெருமாள் பாதத்துல வைக்கப்படுறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நாம அந்த இடத்தோட முழுமையா ஒன்றிடுவோம். அப்போ அர்ச்சனை முடிஞ்சதும் உடனே தரிசனமா? 108 நாமம் சொல்லி முடிச்சதும் பெருமாளோட மார்புல இருக்கிற லக்ஷ்மி பத்மாவதி தாயார்களுக்கு துளசி அர்ச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் தீப கற்பூர ஆராதனை காட்டுவாங்க. ஓகே. எல்லாம் முடிஞ்சதும் அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் வரிசையா எழுந்து கருவறை வாசலான குலசேகரன் படி வரைக்கும் போய் ரொம்ப பக்கத்துல பெருமாளை கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரலாம். மனசு நிறைஞ்ச ஒரு தரிசனத்துக்கு அப்புறம் பிரசாதம். திருமலை லட்டுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு இல்லையா? கண்டிப்பா. தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்ததும் லட்டு கவுண்டர்ல உங்க டிக்கெட்டை காட்டினா போதும். 1250 ரூபாய் மதிப்புள்ள இந்த சேவை டிக்கெட்டுக்கு ஒரு நபருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமா கொடுப்பாங்க. தேவைப்பட்டா வாங்கிக்கலாமா? ஆமா, தேவைப்பட்டா நீங்க கூடுதல் லட்டுகளையும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆக்கம் ஒரு ஆழமான வரலாற்று பின்னணியோட எந்த அவசரமும் இல்லாம பெருமாளோட சந்நிதியில அமர்ந்து அவர் பாதங்கள்ல தங்க மலர்கள் அர்ப்பணிக்கப்படுறத பாக்குற ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. ஒரு தனி பக்தரோட அன்பு எப்படி ஒரு நிரந்தரமான நிறுவனமயமாக்கப்பட்ட வழிபாடா மாறுதுங்கிறது ஆச்சரியம் இல்லையா? ஆமா, அதுதான் எனக்கும் தோணுது. இந்த சேவை வெறும் சடங்கு மட்டும் இல்ல,
அது ஒரு பக்தியோட தொடர்கதை. இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட பக்திக்கும் ஒரு பெரிய நிறுவனத்தோட சடங்குகளுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?